அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான கொத்து சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஹோட்டல்ஸில் கொத்து பரோட்டா எல்லோரும் விரும்பி வாங்கி சாப்பிடுவோம். இப்போ அதே சுவையோட சப்பாத்தியில் வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தீஸில் கூட இந்த மாதிரி பண்ண முடியும். இதுக்கு நம்ம குருமா எதுவுமே வைக்க தேவையில்லை. அதனால் வேலை ரொம்ப மிச்சம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு டிஃபனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொத்து சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். 2 சப்பாத்தியை நீங்கள் சப்பாத்தி சுட்டு எடுத்த உடனேயும் சின்ன சின்ன துண்டுகளாக அதை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆயிருக்கணும் வெங்காயம். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் சப்பாத்தி மாவுலேயும் உப்பு சேர்த்துருப்பீங்க. அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட மிளகாய்த்தூளை போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் கரிஞ்சிடக்கூடாது. ஸ்டவ்வை சன்னமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லேசாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டைகளை இதில் உடச்சி ஊற்றிடுங்க. முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம இதை எல்லாத்தையும் சேர்ந்து வதக்கணும். லேசாக அப்படியும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவில் முட்டை வெந்திருந்தால் போதும். அது கூட நம்ம இப்போ சப்பாத்தி தூள்களை எடுத்து கலந்துருங்க. முட்டை ரொம்ப ஹார்டாக ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கியிருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் இந்த சப்பாத்தியோடு கலந்து கொத்து சப்பாத்தி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. அதே மாதிரி ரொம்ப ட்ரையாக ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு வதக்கிட்டே இருக்க வேண்டாம். ஓரளவு நல்லா ஈரப்பதம் இருக்கிறப்பவும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சரியான அளவில் இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி தலைகளை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் உப்பு காரம் உங்களுடைய குழந்தைகளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிடலாம். இன்றைக்கி நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணால் போட்டுக்கோங்க. இப்போ வீட்லேயும் ஹோட்டல் சுவையோட கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.